ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று உம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வருகிற ஆண்டவன் மீண்டும் ஒரு புதிய நாளிலே இற்றை வரைக்கும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய அன்பிற்காக, அருளுக்காக நன்றி சொல்லுகிற நாங்கள் சிறப்பாக இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்களையும் திருமண ஆண்டு நாள்களையும் கொண்டாடுகிறவர்களுக்காக சிறப்பாக நாங்கள் மன்றாடுவோம். இன்னும் குறிப்பாக வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுவோம். இன்னும் இன்றைய நாளிலே நீண்ட தூரம் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுகிறவர்களுக்காக மன்றாடுவோம். பயணத்திலே இறை ஆண்டவருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். எங்களுடைய நாட்டின் அமைதிக்காக, உலக அமைதிக்காக மன்றாடுவோம். எங்களுடைய குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக எங்களிடம் யார் யாரெல்லாம் செப உதவி வேண்டி நின்றார்களோ அவர்களையும் இந்த பலியில் நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட எங்களுடைய வாழ்வில் இருக்கிற தகுதியினங்கள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த எல்லாம் வல்ல இறைவா, மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே, உம்மடியார்களின் இதயங்களை உம்மை நோக்கி திருப்புவீராக. அதனால் அவநம்பிக்கை என்னும் இருளிலிருந்து நீர் விடுவித்து அவர்கள் உமது உண்மை என்னும் ஒளியிலிருந்து ஒருபோதும் விலக விடாமல் இருப்பார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் சுதனமங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 1 தொடக்கம் 6 முடிய. அந்நாட்களில் ஜூதேயாவில் இருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கு பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழியனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனந்திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாகச் செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து, அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைப்பிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினார். இதனை ஆய்ந்து பார்த்த திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்த உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தச் செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறைவசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது.
அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கிளையைப் போல தரைத்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பில் இட்டு சுட்டரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து மனிதத்தை புனிதமாக்கினார், மனிதத்தை மேம்படுத்தினார். மனிதத்தை புனிதமாக்குகிற பணியிலே அவர் ஏராளமான புதிய புதிய வழிமுறைகளை அவர் பின்பற்றி புதிய பாதையை எங்களுக்கு தந்திருக்கிறார். சட்டத்திட்டங்களுக்கு அவர் ஒருபோதும் கட்டுப்பட்டவர் இல்லை. சட்டத்திட்டங்களை உடைத்து, மனிதத்தை நசுக்குகிற சட்டத்திட்டங்களை உடைத்து மனிதத்தை புனிதமாக்குகிற புதிய வழியை ஆண்டவர் எங்களுக்கு காட்டினார். பரிசேயர்களுடைய முறைப்படி சட்டத்திட்டங்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தை எடுத்திருந்தது. அவர்களுடைய எண்ணங்களுக்குள்ளே உண்டு மனிதன் சட்டத்திற்காக உருவாக்கப்பட்டவன். ஆகவே மக்கள் மீது அவர்கள் சுமத்த முடியாத பல சுமைகளை சட்டங்களாக வகுத்து பலவிதமான துன்பங்களை மக்களுக்கு வருவித்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் பல வேளைகளிலே ஆண்டவர் இயேசுவோடு அவர்கள் முரண்படுகிற போது ஆண்டவரில் சுமத்தப்பட்ட குற்றஞ்சாட்டு ஒன்று, நீர் சட்டத்தை அவமதிக்கிறீர், ஓய்வு நாள் சட்டத்தை நீர் மீறுகிறீர், நீர் சட்டத்தை மதிக்காமல் பிழையான வழியிலே உம்முடைய வாழ்வை நீர் உம்முடைய செயல்பாடுகளை செய்கிறீர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. ஆண்டவர் இயேசு சட்டம் மனிதனுக்காக அன்றிய தவிர மனிதனுக்காக சட்டம் அல்ல. சட்டங்கள் எல்லாம் மனிதனை தூய்மைப்படுத்துவதற்காக அல்லது மனிதத்தை பேணுவதற்காகவே அன்றி அவனை நசுக்குவதற்காக அல்ல என்று சொல்லி அவர் சட்டங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் உடைத்து புது மனிதத்தை உருவாக்கினார். இன்றைய இந்த முதலாவது இறைவார்த்தையிலும் அப்படியான சட்டத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். விருத்த சேதனம் செய்யாதவர்கள் திரு அவையில் இணைய முடியாது என்கின்ற ஒரு சட்டம் திட்டத்தை அவர்கள் வகுக்க முற்படுகிற போது அதற்குரிய தீர்வையும் அவர்கள் வகுத்து கொண்டார்கள். அந்த தீர்வைத்தான் இன்றைய இந்த நற்செய்தி வாசகம் எங்களுக்கு கொடுக்கிறது. என்னில் இணைந்திருப்பவர் மிகுந்த கனி தருவார். நானே திராட்சை கொடி, என்னில் இணைந்திருப்பவர் மிகுந்த கனி தருவார். சட்டத்திட்டங்கள் அல்ல, நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிற வாழ்வை நீங்கள் வாழுகிற போது, என்னிலே தங்கி நீங்கள் வாழுகிற போது மிகுந்த கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லி சட்டத்திட்டங்களுக்கு அப்பால் நின்று மனிதத்தை நாங்கள் வளர்க்கிற அந்த பாங்கை ஆண்டவர் எங்களுக்கு இந்த நற்செய்தி வாசகமூடாக கற்பிக்கிறார். நாங்கள் ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற போது, நாங்கள் அந்த கொடியாகிய திராட்சை கொடியாகி ஆண்டவரோடு நாங்கள் சேர்ந்து வாழுகிற போது நிச்சயமாக நிறைந்த பலனையும் நிறைந்த கனியையும் நாங்கள் எங்களுடைய சமூகத்திற்கு கொடுப்போம். அதிலே நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் ஆண்டவரை நாங்கள் தங்கி வாழ வேண்டும், அவர்களே இணைந்து வாழ வேண்டும். அவரோடு ஒன்றித்து வாழுகிற போது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்விலே மிகுந்த கனிகளை நாங்கள் கொடுப்போம். இந்த சிந்தனைகளை நாங்கள் உள்ளத்துக்குள் இருத்தி கொண்டு எங்களுடைய வாழ்வு எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்கின்ற ஒரு ஆழமான கேள்வியையும் நாங்கள் கேட்க வேண்டும். சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அல்லது தேவையில் இருக்கிற மனிதத்தை நாடி சென்று உதவி செய்கிற அந்த மனப்பாங்கோடு எங்களுடைய வாழ்வை நாங்கள் வாழுகிறோமா என்கின்ற ஒரு கேள்வியையும் எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த பலியிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். சட்டத்திட்டங்களாலே நசுக்கப்படுகிறவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். சட்டத்திட்டங்களூடாக மனிதத்தை மேம்படுத்துகிற நல்ல மனப்பாங்கை சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். அத்தோடு நாங்களும் எங்களுடைய இறைவனாகிய ஆண்டவர் திராட்சை கொடியாக இருக்கிறார், அந்த கொடியோடு இணைந்து தங்கி வாழ்ந்து அவர்களை நம்பிக்கை கொண்டு மிகுந்த பயன் கொடுக்கிற நல்லதொரு வாழ்வை வாழுகிற வல்லமையையும் வழிகாட்டலையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். திடப்படுத்துபவரான தந்தையே இறைவா, எமது திருச்சபையானது ஒற்றுமையிலும் நல்லுறவிலும் உம்மை நோக்கி எதிர்நோக்கிலும் கட்டி எழுப்புவதற்கு தேவையான உமது உடனிருப்பையும்
தூயாவின் வழிநடத்தலையும் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்துவரான தந்தையே இறைவா, எங்களது இளையோர் சமூகத்தை உம்மிடம் தருகின்றோம். அவர்கள் தங்களுக்கு உள்ள பொறுப்புகளையும் உணர்ந்து குடும்பத்திலும் சமூகத்திலும் முன்மாதிரியான வாழ்வு வாழ்பவர்களாக விளங்கிட வேண்டுமென்று அவர்களை நீலே வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, அனாதை இல்லங்களிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் தங்கள் பெற்றோரை பிள்ளைகளை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் நீரே துணையாகவும் வாழ்வின் ஆதரவாகவும் இருந்து அவர்களை பாதுகாத்திருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே இறைவா, போதைப் பொருள்களிலும் தவறான உறவுகளிலும் தங்கள் வாழ்வை தொலைத்து நிற்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்காக உம்மிடம் பெறுகின்றோம். அவர்களுக்கு நல்ல பாதையினையும் அவர்கள் குடும்பங்கள் மட்டில் அவர்களுக்குள்ள பொறுப்பினையும் உணர்ந்து மனமாற்றத்தின் பாதையில் அவர்களை கொண்டு செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வல்லமையுள்ள தகப்பனே இறைவா, மீண்டும் ஒரு அருமையான நாளிலே ஆண்டவரே, இந்த கல்வாரி பலியிலே எங்களை ஒருவரையும் பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். சிறப்பாக ஆண்டவரே, இந்த பலியிலே நாங்கள் பலவிதமான தேவைகளோடு முடிய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நல்ல தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவிழத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே, ஒன்றுமில்லாது வந்தேன். புலரும் பொழுதின் நெருக்கங்கள், புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் மூலமே காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள், இவைகள் மூலமே காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள், தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள், ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்ற மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும்
எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்ந்து வருகிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்திர அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லீயோ, எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலாம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லுவதாக. நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இந்த புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வில் மது அருளுதவியை அளித்து என்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நிறைவான ஆசீர் அளிப்பாராக. கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
பரிசுத்தாய் ஞானம் நிறை கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கன்னிகையே ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.